ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 118 6ஆம் வசனம். Psalms 118 verse 6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நாம் பயப்பட தேவையில்லை. When God is on our side, we don't need to be afraid of anything. What can man do to me? Because in front of God, man is nothing. Because God is with you. God, the one who strengthens you, will fight for you. So, the tricks of the men will be abolished. Men can say many threatening words to frighten you, but don't worry about those vain words, because people are vain. People don't have any future on their own. We do not know what will happen to the people next moment. They may threaten you, they may talk bad against you, but the Lord God is with you to fight for you, to destroy those people, those who are working against God's people. You need to believe that God is on your side, so you don't need to be afraid of any human beings in the world. தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. தேவன் நினைத்தால் அடுத்த நொடிப்பொழுதிலே அவர்களை கர்த்தர் இல்லாமல் ஆக்கிவிடுவார். அதுதான் உண்மை. அபியாவுக்கு விரோதமாக வீண் சண்டைக்கு வந்த யெரொபெயாமையும் அவனுடைய சேனையையும் கர்த்தர் முறியடித்தார். யோசபாத்திற்கு விரோதமாக வந்த மோவாபியர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் அனைவரையும் கர்த்தர் நிர்மூலம் பண்ணினார். Whenever you see in the word of God, many words came against the people of God. But God stood with the people of God and destroyed everyone, those who came against God's people. In the life of Jehoshaphat, in the life of Abijah, in the life of Asa, God destroyed every enemy and gave victory to God's people. The same God is alive and He is with you and He will fight for you. He will strengthen you with His promises. So you believe on the promises of God. Do not be afraid of the vain words of the human beings, so that you will glorify the name of the Lord. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு அவருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசியுங்கள். சாத்தானுடைய வார்த்தைகளை விசுவாசியாதேயுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்கு ஜெயத்தை தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்களின் பரலோக பிதாவே, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் உம்மில் சார்ந்து இருக்கவும், உம்மை எப்பொழுதும் நம்பி இருக்கவும், நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு வாழவும் கிருபை செய்தருளும். எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு, கலங்காதபடிக்கு தைரியமாக நிற்க உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்தருளும். நாசியிலே சுவாசமுள்ள மனிதன் அவன் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விடலாம். கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு துணை நின்று துன்மார்க்கரை அழிக்கும்படிக்கு உதவி செய்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.